அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்ததிலே படைக்கப்பட்டதிலே இருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் மாறாத படைப்புகளையும் படைத்திருக்கிறான், மாறுகிற படைப்புகளையும் படைத்திருக்கிறான். இறைவனுடைய படைப்பிலேயே மாறாத படைப்பு எதுன்னு கேட்டோம்னா வானம், பூமி, மலை, கடல் இவைகளெல்லாம் மாறுமா என்றால் மாறவே மாறாது. இவைகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதனால் நமக்கு எப்படி வயதாகிறதோ அதே மாதிரி அவைகளுக்கும் வயதாகும். வயதானாலும் கூட அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் என்ன செய்து விடுவோம், மாறப்படுவோம், நாம் மௌத்தாகி விடுவோம். ஆனால் இவைகளுக்கு வயதானாலும் கூட வானமோ, பூமியோ, கடலோ, மலைகளோ வயதானாலும் கூட இவைகள் என்ன செய்யுமா என்றால் நம்மளை போன்று மறைந்து விடுமா என்றால் மறைந்து விடாது. இவைகள் என்ன செய்யும், உலகம் அழிகின்ற வரைக்கும் இவைகளுக்கு ஹயாத்து இருந்து கொண்டே இருக்கும். இவைகள் இவைகளாகவே இருக்கும். மலைகள் மலைகளாக இருக்கும், வானம், பூமி, கடல் கடலாகவே தான் இருக்கும். வேற நம்மளை போன்று நாம் இறந்த பின்னால் நம்ம சந்ததிகள் வருகிறார்கள், என்ன அவர்களுக்கு பேர் மாற்றப்படுகின்றது. நல்லா பார்க்குறோம், நம்ம பேரை நம்ம பிள்ளைக்கு வைக்கிறது இல்லை, நம்ம பேரை நம்ம அத்தாவுக்கு வச்சிருக்கலை, நம்ம அத்தாவுடைய பேரை நம்ம பேருக்கு வச்சிருக்கலை. ஆக இவைகளெல்லாம் மாறாதவைகள். இவைகள் மாறாமல் உலகம் அழிகின்ற வரைக்கும் என்ன செய்யும், அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் மாறக்கூடியவர்கள். நாம் மாறக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு எப்படி கவலை இல்லையோ, துக்கம் துயரம் இல்லையோ, அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு சிலருக்கு கவலை, துக்கம், துயரம் என்பது தேவையே இல்லை. ஒரு சிலருக்கு இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலை, துக்கம், துயரம் வரவே வராது. ஏனென்றால் அந்த சிலர்களுக்கு மலைகளுக்கும், வானத்திற்கும், பூமிக்கும், கடலுக்கும் எப்படி அல்லாஹ் ரிசுக்களித்து கொண்டிருக்கிறானோ அதே மாதிரி உலகத்தில் உள்ள மனிதர்களில் ஒரு சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ரிசுக்கை தேவையான நேரத்தில் அவர்கள் அறியாப்புறத்திலே இருந்து என்ன செய்வான், அழித்து கொண்டே இருப்பான். அது என்ன ரிசுக்காக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான ரிசுக்கை அழித்து கொண்டே இருப்பான். என்னங்க காரணம், அதே நேரத்தில் உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான பேர்களுக்கு ரிசுக்கு கம்மியாகும், ரிசுக்கு இல்லாமல் போகும், ரிசுக்கு அதிகமாகும். ஆனால் ஒரு சிலர்களுக்கு அவர்களிடத்தில் என்ன இருக்குகிறதோ இல்லையோ அவர்களுக்கு ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கவலையும் இருக்காது, துக்கம் துயரம் இருக்காது. அதே மாதிரி யார்கிட்டையும் கை நீட்டி இந்த ரிசுக்கு எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுமையானால் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். ஆனால் அந்த ஒரு சிலர்கள் நபிமார்களா, ரசூல்மார்களா? இல்லை அன்பிற்குரியவர்களே, நபிமார்களா, ரசூல்மார்களா? அவர்கள் நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. ஆனால் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் எப்படி ரிசுக்கை கொடுத்தானோ அப்படி கொடுத்து கொண்டே இருப்பான். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நபிமார்கள் ரசூல்மார்களிடத்தில் அல்லாஹ் பேசுவான், ஜிப்ரீலின் மூலமாக பேசுவான், இதயத்தில் வந்து பேசுவான், நேரடியாக பேசுவான். ஆனால் இவர்களுக்கு ஜிப்ரீலும் பேச மாட்டார், அல்லாஹும் நேரடியாக பேச மாட்டார். அல்லாஹ் நேரடியாக பேசினால் இவர்களுடைய உடம்பும் உயிரும் தாங்காது. ஆனால் இந்த சிலர்களுக்கு ரிசுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று இருக்குங்க, ரசூலிடத்திலேயும் நபியிடத்திலேயும் அந்த ஜிப்ரீல் அவர்களுடைய ஒளிவி, அவர்களுடைய குணபாடு, அவர்கள் வரக்கூடிய குணபாடு இவர்கள் உள்ளத்தில் தெரிந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு நாளை நடப்பதென்ன, அடுத்த வினாடி நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் கவலையே பட மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு முதலாவது ஓதுன ரக்காத்தில் சூரத்துல் முனாஃபிக்கிற ரசூலை பார்த்து சொல்கிறான், நபியே முஹம்மதே வலில்லாஹில் இஸ்ஸத். இந்த உலகத்தில் கண்ணியம் யாருக்கு தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில், மறு உலக வாழ்க்கையிலும் யாருக்கு கண்ணியம் தெரியுமா? வலில்லாஹில் இஸ்ஸத், முதலிலே அல்லாஹ்வுக்கு கண்ணியம். அது கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அடுத்தபடியாக வலி ரசூலிஹி, உங்களை யார் திட்டினாலும், யார் என்ன செஞ்சாலும் சரி,
யார் திட்டினாலும் யார் என்ன செஞ்சாலும் சரி, ரசூலை வசைபாடாத வார்த்தைகளே கிடையாது. ரசூலுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் 8 தரக்க என்ன செஞ்சாங்க? கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். 8 தரக்க கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஊரை விட்டு விரட்டுவதற்கு எல்லா முயற்சியும் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் தானாகத்தான் ஊரை விட்டு போக சொன்னான். கொலை முயற்சியில் இருந்து அல்லாஹ் தான் காப்பாற்றினார். ரசூல் எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்கலை. ரசூல் எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்கலை. என அன்பிற்குரியவர்களே, அப்படின்ட்டு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எனக்கும் உனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாருக்கு மரியாதை தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ், வலில் முஃமினீன், என்னை ஈமான் கொண்டு உள்ளத்தில் அந்த ஈமானை கொண்டு நிப்பாட்டி நான் உடல் உறுப்புகளால் செயல்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த உலகத்தில் கவலை துக்கம் துயரம் கிடையாது. அவர்களுக்கும் கண்ணியம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை பார்த்தால் உலகம் பயப்படும். உலகத்தை பார்த்து அவர்கள் பயப்பட தேவையில்லை. உலக விஷயங்களை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா பேரும் கவலைப்படுவார்கள். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் யாரை தேடுவார்கள்? உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் உலகத்தை தேடுவார்கள். அவங்க உலகத்தை எல்லாம் தேட மாட்டாங்க. எல்லாரும் தேடுவதிலே 10% கூட உலகத்தை தேட மாட்டார்கள். மாறாக உலகத்தை படைத்து அல்லாஹுவை தேடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எப்படி கண்ணியம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கும் கொடுக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வை பயப்படுவதினால். அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுடைய இதயத்தில் குடிகொள்ளுவார்கள். எப்படி குடிகொள்வார்கள்? அந்த அல்லாஹ் ரசூலுடைய நூறானியத்தை கொண்டு வந்து அந்த நல்லோர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் உட்கார வைத்து விடுவான். நபிமார்களிடத்தில் பேசியதை போன்று, ரசூல்மார்களிடத்தில் அல்லாஹ் பேசியதை போன்று, ஜிப்ரீல் அவர்களிடத்திலே பேச வைத்ததை போன்று இவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய குணபாடு பேசும். ஜிப்ரீலுடைய குணபாடு பேசும். இவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கு முன்னாலும் இவர்களுடைய இதயம் என்ன செய்து கொண்டே இருக்கும்? பேசிக்கொண்டே இருக்கும், பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜுபைர் மதீனாவிலே வாழ்ந்த சஹாபி, கண்ணங்கரேர் என்ற சஹாபி, பார்ப்பதற்கு மிக விகாரமாக இருக்கக்கூடிய சஹாபி, உடலால் பெருத்தவர், நிறத்தால் கருத்தவர், உள்ளத்தால் நிறத்தால் கருத்தவர், உடையால் அசிங்கமானவர். பெருமானார் கேட்குகிறார்கள், யா ஜுபைர், தன்கிஹு, நீங்கள் நிக்காக முடிக்கவில்லையா? இன்ன உம்ரக கரீபுன் இல ஷபாப், வாலிபத்தை அடைவதற்கு நெருக்கமாகிவிட்டது. உங்களுடைய வயது திருமணம் முடிக்கவில்லையா? ஜுபைபு கேட்குறாங்க, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் கேட்குகிறார்கள், ஏன் உங்களுக்கு பெண் தர மாட்டார்கள்? அவர் சொல்கிறாரு, நிறத்தால் கருப்பன், உடையால் அலங்காரம் இல்லாதவன், உடலால் பெருத்தவன், மனிதர்களால் நான் ஒரு அடிமை, எனக்கு யார் பொண்ணு கொடுக்க போகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ஜுலைப், இன்ன வீட்டிலே போய் பொண்ணு கேளுங்கள். போய் பெருமானாராம் போன உடனே வீட்டுக்காரவங்களுக்கு சலான் சொல்கிறாரு. பதில் சொல்லிட்டு, நீ மாதா தஜி, யா ஜுலை, எதற்காக வந்தீர்கள் ஜுலை? பெருமானார், உங்கள் வீட்டிலே எனக்கு மணமுடிக்க பொண்ணு கேட்க சொன்னார்கள். அப்போ அந்த தாய் தகப்பர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு அடிமை, நீங்கள் ஒரு கருப்பானவர், நீங்கள் உடலிலே என்ன செய்தவர்? பெருத்தவர், உங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை. நாங்கள் எல்லாத்தோடும் மதீனாவிலே கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? பெருமானார் சொன்னதற்காக நீங்கள் என்ன செய்யலாமா? பொண்ணு கேட்டு வரலாமா? அப்போ ஜுலைப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது எல்லாம் நியாயம்தான், நான் வந்தது தப்புத்தான். அதே நேரத்திலே நீங்கள் சொல்வது முக்கியமா, பெருமானார் சொல்லுவது முக்கியமா? எனக்கு பெருமானார் சொல்லுவது தான் முக்கியம். வந்தமைக்காக மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறுகிற பொழுது வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வருது, யா ஜுலைப் கும்,
வலா தஹ்ருஜ், ஜுலைபே நில்லுங்கள், இந்த வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். இன்ன ஹாதிஹில் பைத், இந்த வீடு முகுத்தசும் பிக வபினா, அந்த வீட்டுக்குள்ளே சத்தம் வருகிறது, இந்த வீடு எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். எதுவரைக்கும்? மின் ஹாதிஹில் வக்தி இலல் மௌத், இன்றிலே இருந்து உலகத்தை விட்டு மறைகின்ற வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். இந்த வீடு அவரவர் எவராக இருந்தாலும் அவரவர் இருக்குகிற வரைக்கும் தான் அது சொந்தம். அவர் இறந்து விட்டால் வீடும் இருக்கும், இடமும் இருக்கும், பேர் மாத்திரம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சத்தம் வந்தோடனே ஜுலைப் நிற்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி தாய் தகப்பனை கூப்பிட்டு கேட்குகிறார்கள், ஜுலைபை ரசூலுல்லா பொண்ணு கேட்க சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சொல்வது உண்மைதான், ஆனால் ரசூல் உங்களுக்கு முக்கியமா? ரசூல் உங்களுக்கு முக்கியமா, நான் முக்கியமா? தாய் தகப்பர்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நீங்கள் எனக்கு முக்கியம், நல்ல காரியத்திற்கு முக்கியம், கெட்ட காரியத்திற்கு முக்கியம் அல்ல. ரசூல் என்னை பெண் கேட்கும்படி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ரசூலுடைய சொல்லுக்கு நான் அடிபணிகிறேன். ஜுலைபுடைய உடையை பார்க்கவில்லை, உடம்பை பார்க்கவில்லை, அழகை பார்க்கவில்லை. ரசூல் என்னிடத்திலே பொண்ணு கேட்க அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஜுலைபுடைய உள்ளம் என்னை விட அழகாக இருக்கும். அந்த உள்ளத்திற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய உடை அல்லாவின் புறத்திலே இருந்து போடப்பட்டிருக்கும் அல்லவா, அது மிக அழகாக இருக்கும். அதற்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு மிக மிக அழகாக இருக்கும். ஆகையினால் நகுனு நன்கிஹு ஜுலைப, நான் ஜுலைபை ஏற்றுக்கொள்ளுகிறேன். மஅலில்லா வ ரசூலி, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? வலில் முஃமினீன அன, நானும் மூமீன்களோடு சேர வேண்டும். அந்த பெண்மணி சொன்னாங்க, நானும் மூமீன்களோடு சேர வேண்டும், மூமீன்களோடு வாழ வேண்டும், மூமீன்களோடு மௌத்தாக வேண்டும், மூமீன்களாக எழுப்பப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சங்கை மறுமையிலே எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட வேண்டுமையானால் ஜுலைபை கணவனாக ஏற்றுக்கொண்டால் தான் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அந்த தகுதி ஜுலைபுக்கு இல்லாவிட்டால் எனக்கு மனைவி எனக்கு கணவனாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடித்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்தில் 4 விஷயத்தை சொல்கிறான். இது 4வது விஷயம் என்ன? உலகத்தில் எல்லா உலகத்திலும் கண்ணியம் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் மூமீனாக வாழக்கூடியவருக்கு கண்ணியம். அவருக்கு ரசூல்மார்களுக்கு கிடைத்ததை போன்று அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் என்பதற்குரிய அருமை பெருமக்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு வலாக்கின்னல் முனாஃபிகீன லா ஏலமுன்கிறான். நாமெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களா அப்படிங்கிற அடையாளத்தை சொல்கிறோம். இன்ஷால்லா அதை நாளைக்கு பார்க்கலாங்க. ஆக நம் உலக வாழ்க்கையில் எது குறைந்தாலும் ஈமான் குறையக்கூடாது. ஈமான் குறையுமையானால் உலகம் நஷ்டம், மனைவி மக்கள் நஷ்டம், சொத்து சுகம் எல்லாத்திலும் கஷ்டம். இதை பின்பற்றி வாழ்ந்த மகான்கள் இறை ரசூலுடைய அன்புக்கு உரித்தாகிவிட்டார்கள். ஏன்னா அந்த வழியிலே நாமும் நடந்தால் இறை அல்ல, இறை ரசூலும் அவர்களுடைய உதவிகளும் நம்மளை எங்கிருந்தாலும் தானாக தேடி வரும். அந்த நல்ல மக்களுடைய உள்ளங்களோடு சேர்ந்த உள்ளங்களாக அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் இன்றல்ல கியாமத்து வரைக்கும் நிரந்தரமாக ஆக்கி அவனுடைய உதவியை மனிதர்களிடத்தில் கேட்காமல் அவன் புறத்திலேயே கேட்டு அவனால் படைக்கப்பட்ட நல்ல மனிதர்களின் மூலமாக அல்லாஹ் உதவி செய்து இந்த உலக வாழ்க்கையை நீடோடியாக்கி களிமாவோடு மரணித்து மண்ணுக்கு நம்மளை ஹராமாக்கி நாளை கண்ணியத்தோடு எழுப்பி பெருமானாருடைய குடும்பத்தோடு பெருமானோடு சுன்னத் ஜன்னத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.